ஆசிய தடகள போட்டியில இந்தியா பதக்க வேட்டை நடத்திட்டு இருக்கு. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் தென்கொரியால நடந்துகிட்டு வர இரண்டாவது நாள்லயும் இந்தியா ஆதிக்கம் செலுத்துச்சு. 2 நாளா நடைபெற்ற ஹெப்டத்தலான் போட்டியில இந்தியாவை சேர்ந்த நந்தினி அகசரா தங்கம் வென்று அசத்தினாங்க. 100 மீட்டர் ஓட்டம், குண்டு எறிதல், நீளம் தாண்டுதல் உட்பட மொத்தம் 7 ஈவெண்ட்டையும் சேர்த்து 5941 புள்ளிகளோட முதலிடம் பிடிச்சு அசத்தினாங்க. மகளிர் உயரம் தாண்டுதல்ல பூஜா தங்கம் வென்று அசத்தினாங்க. மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் போட்டியில இந்தியாவோட பருள் சௌத்ரி அபாரமா செயல்பட்டு வெள்ளி வென்றாங்க. மொத்தம் 9 நிமிஷம் 12.46 செகண்ட்ல கடந்து அசத்தினாங்க. ஏற்கனவே 10,000 மீட்டர்ல தங்கம் வென்ற குல்பீர் சிங் 5000 மீட்டர் ஓட்ட பந்தயத்திலையும் தங்கம் வென்று இரட்டை தங்க நாயகனா அசத்தினாரு. ஒட்டு மொத்தமா 2வது நாள் முடிவுல இந்தியா 8 தங்கம் 7 வெள்ளி உட்பட 18 பதக்கங்களோட 2வது இடத்துல நீடிக்குது. சீனா 15 தங்கம் உட்பட 26 பதக்கங்களோட முதலிடத்துல நீடிக்குது.